Welcome to Cuckoo's English Hub. Hi friends. இந்த வீடியோவில் நம்ம ஒரு 20 homophones with example sentences and meaning தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஹோமோஃபோன்ஸ்க்கான டெஃபினிஷன் ப்ளஸ் 50 ஹோமோஃபோன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வித் மீனிங்க்கு வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். த ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் through. THREW through அப்படின்னா த்ரோவோட பாஸ்ட் டென்ஸ். பாலை தூக்கி எறிங்கிறதுக்கு த்ரூன்னு சொல்லுவோம். இட்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் த்ரோ. எக்ஸாம்பிள், he threw the ball. through, THROUGH. இந்த த்ரூக்கு from one side to another, இதன் வழியாக அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் THROUGH. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், we walked through the park. பார்க் வழியாக நாங்கள் போனோம் அப்படி சொல்லுவோம்ல, அந்த வழியாங்கிறதுக்கு தான் இந்த த்ரூ. நெக்ஸ்ட்டு throne. THRONE த்ரோன்னா கிங்ஸ் சீட். அந்த பெரிய சீட்டு, கிங் உட்கார்றதுக்கான சீட் இருக்குல்ல, அதை த்ரோன்னு சொல்லுவோம். த கிங் சாட் ஆன் த த்ரோன். THROWN த்ரோன் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த்ரோ. த்ரோ, த்ரூ, த்ரோன். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள், த பால் வாஸ் த்ரோன். டைட். TIDE அப்படின்னா sea level, the waves. எக்ஸாம்பிள், த டைட் இஸ் ஹை. வேவ்ஸ் ரொம்ப ஹையாக அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, தட்ஸ் TIED. டைடுனா பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் டை. எக்ஸாம்பிள், ஷீ டைடு த ரோப். அவள் கயிறை கட்டுனா. டூ. TO, TOO, TWO. இது மூணுமே நம்ம டூன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். TO2 அப்படின்னா டைரக்ஷன். ஐ வென்ட் டு டெம்பிள். நான் டெம்பிளுக்கு போனேன். TOO2 அப்படின்னா அதுவும் சேர்த்து அப்படின்னு ஆட் பண்ணுறதுக்கு சொல்லுவோம்ல, அதுதான் ஐ லைக் காஃபி டூ. இட்ஸ் டூ கோல்டு, ரொம்ப குளிருது அப்படின்னு அந்த வெறிங்கிற மீனிங்கில் ஆட் பண்ணுறதுக்கும் நம்ம டூ யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு TWO2, இட்ஸ் அ நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் 2 pens. நெக்ஸ்ட்டு டோ. TOE டோ அப்படின்னா பார்ட் ஆஃப் ஃபுட். நம்ம கால் விரலை தான் டோன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், ஐ ஹர்ட் மை டோ. TOW டோ அப்படின்னா புல். த ட்ரக் வில் டோ த கார். காரோ இல்லைன்னா பைக்கோ ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா டோ பண்ணிட்டு வரியான்னு கேட்பாங்க. ஸோ இட்ஸ் புல்லிங் த கார். ஓகே, நெக்ஸ்ட் டன். TON டன் அப்படின்னா இட்ஸ் அ லார்ஜ் அமௌண்ட், ஒரு மெஷர்மெண்ட்டை குறிக்கிறது. ஐ ஹாவ் அ டன் ஆஃப் ஒர்க், நிறைய ஒர்க் இருக்குதுன்னு சொல்கிற இதுதான் டன். TUN டன் அப்படின்னா லார்ஜ் பேரல், ரொம்ப பெரிய பேரலில் டன்னுன்னு சொல்லுவாங்க. வைன் ஸ்டோர்ட் இன் அ டன், ஒரு பெரிய பேரலில் வைனை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேர்ட் வேல். வேல், VALE வேல் அப்படின்னா வேலி. வேலியை வேல்னு சொல்லலாம். த வேல் VEIL வெயில் அப்படின்னா கவரிங், கவர் பண்ணிக்கிறது, மூடிக்கிறது. ஷீ ஓர வெயில். வெயில்னா ஸ்க்ரீன், அந்த மாதிரியும் சொல்லலாம். வெயின், VAIN வெயின் அப்படின்னா ப்ரவுட். ஹீ இஸ் வெயின், அவர் ரொம்ப ப்ரவுடாக ஃபீல் பண்ணுறான். VEIN வெயின் அப்படின்றது நம்ம நரம்பு, பிளட் வெசல். த நர்ஸ் ஃபவுண்ட் த வெயின். வேஸ்ட். WAIST வேஸ்ட்ன்றது பாடி பார்ட்டு. நம்ம இடுப்பை வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அ பெல்ட் அரவுண்ட் ஹர் வேஸ்ட். WASTE ஆல்சோ ஷுட் பி ப்ரொனவுன்ஸ்ட் அஸ் வேஸ்ட். அது வந்து அன்வான்ட் மெட்டீரியல், வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, தட்ஸ் ஆக்சுவலி வேஸ்ட். எக்ஸாம்பிள், டு நாட் வேஸ்ட் ஃபுட். வேஸ்ட் பண்ணாத, வீணாக்காத ஃபுட்டை. வெயிட். WAIT வெயிட் அப்படின்னா காத்திரு, வெயிட் பண்ணு, ஸ்டே. எக்ஸாம்பிள், ப்ளீஸ் வெயிட். WEIGHT வெயிட் அப்படின்னா மெஷர்மெண்ட், ஹெவினஸ். ஃபார் எக்ஸாம்பிள், the weight is 5 kg. மெஷர்மெண்ட்டில் நம்ம சொல்கிற வெயிட். வேர். WARE வேர் அப்படின்னா குட்ஸ், திங்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள், கிளேவேர். கிளேவேர்னா களிமண்ணாலான பொருட்கள். வேர், WEAR வேர்னா புட் ஆன், அணிகிறது. ஐ வேர் கிளாஸஸ், நான் கிளாஸ் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் வேர், WEAR. நெக்ஸ்ட்டு வார்ன். WARNனும் வார்ன் தான், WORNனும் வார்ன் தான். வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ்? வார்ன் அப்படின்னா காஷன், எச்சரிக்கிறது. ஐ வார்ன் யூ. WORN அப்படின்னா யூஸ்டு.
ஷூஸ் ஆர் worn அவுட், ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சுன்னு சொல்கிறதுக்கு worn. way, way, way அப்படின்னா path, வழி. This is the way. weigh அப்படின்னா measure. weigh the rice. இந்த ரைஸை கொஞ்சம் வெயிட் போட்டு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுவோம்ல, that's called weigh the rice. weak, weak, weakனா ரொம்ப வீக்காக இருக்காங்க, நாட் ஸ்ட்ராங். he feels weak. weekனா 7 days of the week. next week. wet, wetனா covered with water, ஃபுல்லாக நனைஞ்சிடுறது. the cloths are wet. wet அப்படின்னா sharpen. wet your knife, sharpen your knife, ரொம்ப கூர்மையாக்கு. pray, pray அப்படின்னா it's worship, to ask from God. they pray for peace. pray அப்படின்னா an animal hunted for food. animals foodக்காக வேட்டையாடுவோம்ல, that's called prey. இறைக்காக ஒன்று கொன்று சாப்பிட்றது. the eagle caught its prey. role அப்படின்னா கதாபாத்திரம், a part in a play or function. he has a key role, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறான். role அப்படின்னா to move by turning, சுற்றி உருள்றது. ஆல்சோ a small bread, இப்போது ரோல் கேக்லாம் சொல்கிறோம்ல, it's a small bread. for example, the ball will roll, the ball roll ஆகும். root, rootனா underground plant part, வேறு. the tree's root is deep. rootனா pathway, வழி. for example, choose the scenic route. row, rowனா லைனா, the line of things. also to propel a boat. for example, he began to row the boat. போட்டை ஓட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா, that's called row the boat. போட்டை மூவ் பண்ணுறதுக்கான ஆக்ஷன் row. rowனா ஃபிஷ்ஷோட எக்ஸை ரோன்னு சொல்லலாம். the dish uses salmon roe, சால்மனோட எக்ஸை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண டிஷ். sail, sail அப்படின்னா a piece of fabric to catch wind, also to travel on water. ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன் இஸ் ஷிப் ஆர் போட்டில் காற்றோட திசைக்கு அகெயின்ஸ்டாக ஷிப் மூவ் ஆகிறதுக்காக கட்டப்பட்டிருக்கிற அந்த கிளாத், அந்த ஃபேப்ரிக்கு பேர் செயில். அண்ட் தி அதர் இஸ் வாட்டர் பாடிஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஆக்ஷன் வேர்ட் இஸ் ஆல்சோ sail, sail. ஃபார் எக்ஸாம்பிள், த ஷிப்ஸ் sail fluttered. sailனா the act of selling, விற்கிறது. the store has a sale. இந்த ஹோமோஃபோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களோட நாலேஜையும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் குக்கூஸ் இங்கிலீஷ் ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இஃப் இட்ஸ் யூஸ்ஃபுல், கிவ் அ தம்ஸ் அப் இன் காமெண்ட் பாக்ஸ்.